Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தன்வி பொட்டிக், Queen of Handlooms, இப்போது சென்னை, காரைக்குடி மற்றும் மதுரையில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. பொதுவாக தேர்தல் நிற்கக்கூடாது, வேண்டாம், நம்ம இயக்கப்பணியோடு நிப்பாட்டிக்கலாம். பொதுவாக அரசியலே நான் வேண்டாம்னு நினச்சிட்டு அரசியலுக்கு வந்தேன் நான். வைகோ பையன் வந்து இருந்தாரியா, நல்லா பண்ணாரியா, முடிஞ்ச வரைக்கும் பண்ணாரியா. நான் மதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்கிறேன். வடக்கு நடக்கிற பிரச்சாரம் என்னன்னா, ஆங்கிலம் எதுக்கு நமக்கு, ஆங்கிலம் ஒரு அந்நிய மொழி, அந்நியர்கள் கொண்டு வந்த மொழி, இது எதுக்கு நமக்கு, ஆங்கிலம் இருக்கவே கூடாது, இந்த நாட்டில் ஆங்கிலம் இருக்கவே கூடாதுன்னு பிரச்சாரம் வைக்கிறாங்க. பாஜக காரங்க இருக்க தலைவர் இதெல்லாம் பிரச்சாரம் பண்றாங்களா? அவங்க வீட்டு பசங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் என்ன அடையாளம், அந்த பட்டை கட்டிட்டு ஒருத்த போறான் பார்த்தீங்களா, அவன் தாங்க அவன். தமிழ்நாட்டிலையும் தவறுகள் நடக்குது. நீங்கள் இப்போ நைட்டு 10 மணி ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணி ஆகுதுங்க. டெல்லியில் போகும்போது ஜாகிரதையாக போங்க. உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், நீங்கள் ப்ரெஸ் எல்லாரும் சேர்ந்து தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதிகமாக க்ரைம் நடக்கிற ஒரு மாநகரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகம் வந்து டெல்லி தான். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். தேசத்தின் தலைநகரில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறது திருச்சி மக்களவை தொகுதியின் எம்பி திரு துரை வைகோ அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அப்பா நல்லா இருக்காங்களா சார்? நல்லா இருக்கேன். பார்க்குறோம், அவர் குரல் இன்னமும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு மாநிலங்களவையில். உங்கள் குரல் மக்களவையில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு சார். ஆரம்பத்தில் சாத்தூர் தொகுதியில் வந்து நீங்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்காக போட்டியிட போகிறதா ஒரு தகவல் இருந்துச்சு. பிற்பாடு அந்த வாய்ப்பு ஏன் வந்து பறி போனது? உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், மதிமுக அப்போ ஒதுக்கப்பட்டது கோவில்பட்டி. ஆனால் வந்து நான் சாத்தூர் கேட்டேன். நான் அப்போது திமுக தலைமை வந்துட்டு சரி நான் நிற்கிறேன்னு நினச்சிக்கிட்டு வைகோ பையன் வந்து சாத்தூர் இது பண்ணுறாப்புல நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய ஒரு இதனால தான் அன்றைக்கி சாத்தூர் ஒதுக்குனாங்க. சீட்டை வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா, டக்குன்னு டாக்டர் ரகுராமன்கிட்ட அதை சொல்லி நீங்கள் நிற்கணும்னு சொல்லிவிட்டு முதலே சொல்லிவிட்டேன். நான் நிற்க போகிறது இல்லைங்க, வாங்கி எனக்காண்டி வாங்கி உங்களுக்கு நான் கொடுத்துருவேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பொதுவாக தேர்தல் நிற்கக்கூடாது, வேண்டாம், நம்ம இயக்கப்பணியோடு நிப்பாட்டிக்கலாம். பொதுவாக அரசியலே நான் வேண்டாம்னு நினச்சிட்டு அரசியலுக்கு வந்தேன். நான் தலைவருக்கு உதவியாக இருக்குன்னு நினச்சி வந்தேன். நான் அதுக்கப்புறம் நான் தேர்தல் நிற்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் அந்த நேரத்தில் அப்படி தான் நான் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துக்கும் அதே மாதிரி தான், நம்ம ஒரு சீட்டு வாங்கினா நம்ம வேறு யாருக்கா கொடுத்துருன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த முடிவில் தான் இருந்தேன். இருந்தாலும் அப்போ அன்றைக்கி நிர்வாகக்குழு, மாவட்ட செயலாளர்கள், எல்லா இயக்கத்தில் இருக்கிற எல்லா மூத்த நிர்வாகிகளும் வாய்ப்பே கிடையாது, நீங்கள் சட்டமன்றத்தில் பண்ண அதே இதை வந்து தப்பு ஒப்பியம் பண்ணக்கூடாது, நீங்கள் அதனால் நீங்கள் சீட்டு வந்து உங்களுக்காண்டி கிடையாது, இயக்கத்துக்காண்டி நீங்கள் இதை ஏற்றுக்கணும்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தி என்னை வந்து நிற்க வச்சது தான் அந்த நாடாளுமன்றம். இல்லை இதுவுமே நான் வாங்கி இன்னொருத்தர் கொடுக்கணும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நேட்டிவில் வந்து ஒரு சேர்மன் பதவி உங்களுக்கு கூட்டணிக்கு ஒதுக்குனாங்கன்னு நினைக்கிறேன் மதிமுகவுக்கு. குருவிகுளம் யூனியன். அப்போயே நீங்கள் சொன்னீங்க, அந்த சேர்மன் பதவி ஜெயிச்சா இதை ஒரு மாடல் ஒரு யூனியனாக மாற்றி ஒரு சிறப்பான பணியை மதிமுக வந்து அது செஞ்ச மாதிரி ஒரு நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு சேர்மனுக்கே அப்படி நினச்சிங்க. இன்றைக்கி ஒரு எம்பியாக வந்துட்டீங்க. நீங்கள் அப்போ எவ்வளோ ஒரு சேர்மனுக்கே எப்படி ஒரு மாடலாக நம்ம ரோல் மாடலாக கொண்டு வரணும்னு நீங்கள் கற்பனை பண்ணீங்களோ, இப்போ எம்பியான பிறகு அது பல மடங்கு இருந்திருக்கும். ஆனால் ஒரு எம்பியாக வந்த பிறகு நடைமுறையில் நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6 சட்டமன்றத்துக்கு உட்பட்டது உங்களுக்கு. அதுவும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்றியத்தில் வந்து நாங்கள் கூட்டணியில் நாங்கள் கிடையாது, நாங்கள் எதிரணியில் தான் நிற்கிறோம். நாங்கள் அப்படி இருக்கும்போது நம்ம நினைக்கிறது மக்களுடைய கோரிக்கைகள் வந்து இங்கே நம்ம சாதிக்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் வைகோங்கிற அந்த பேர் அது வந்து காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல மனிதர், ஒரு நேர்மையானவர் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குங்க. நீங்கள் எல்லாருமே காங்கிரஸ் பாஜகத்தில் எல்லாருமே வச்சுருக்கிறாங்க. என்னதான் நாடாளுமன்றத்தில் கடுமையான பாஜகவை போட்டு தாக்குனாலுமே அவங்க வந்து ஒரு நல்ல மனிதருங்கிற ஒரு இதில் வந்து அவங்க ஒரு நல்ல மதிப்பு வச்சுருக்கிறாங்க. அந்த நன்மதிப்பை எங்கள் தலைவர் வைகோங்கிற அவர் அந்த நன்மதிப்பை பயன்படுத்தி ஒரு துருப்புச்சீட்டை வச்சுக்கிட்டு நான் ஏதாவது கொஞ்சம் சாதிக்கிறேன்னு இது பண்ணேன். அது மாதிரி அமைச்சர்களும் நான் இன்னாருடைய மகன் கொடுக்கும்போது அவங்க ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. இருந்தாலுமே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரணி, அதனால் வந்து நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சிடாது. இருந்தாலும் ஓரளவு அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நான் அங்கே திருச்சி தொகுதி மக்களுக்காண்டி சில கோரிக்கைகள் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் அரசியலை கடந்து நான் கேட்கும்போது அதான் கேட்குறேன். நான் நீங்கள் அரசியலை கடந்து, சித்தாந்தங்களை கடந்து எனக்கு வந்து நீங்கள் மக்களுக்காண்டி, திருச்சி மக்களுக்காண்டி நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி தான் நான் கேட்குறது. அதனால் வந்து என்னென்னா, அதே நேரத்தில் நிறைய சவால்கள் இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு அங்கே திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு
உங்களுக்கு 2 முக்கியமான ஆளுமைகள் இருக்கிறாங்க அங்கே. அண்ணன் நேரு அண்ணன் இருக்கிறாங்க, நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாரு. அப்புறம் அங்கே புதுக்கோட்டைக்கு போயிட்டிங்கன்னா அண்ணன் ரகுபதி அண்ணன் இருக்கிறாங்க, மெய்யநாதன் இருக்கிறாங்க. ஸோ என்னென்னா ஓரளவு அங்கே அமைச்சர்கள் இருக்கிற ஒரு இது. ஸோ என்னென்னா உங்களுக்கு திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க, இந்த திமுக அரசு செஞ்சுருக்கா. போய் உங்களுக்கு பஞ்சப்பூரில் பெரிய பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு வருது, மெட்ராஸுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பஸ் ஸ்டாண்ட் அங்கே தான் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லாஸ்ட் டைம் நம்ம நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவங்க தான் திறந்து வச்சாங்க. ஓரளவு வந்து கட்டமைப்பு வந்து திருச்சி சார்ந்திருக்கு. பட் அதே நேரத்தில் புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை போயிட்டிங்கன்னா கொஞ்சம் பின்தங்கிய ஒரு பகுதிகள். அது கந்தர்வக்கோட்டையிலும் போனீங்கன்னு கந்தர்வக்கோட்டையும் புதுக்கோட்டையில் கிராம பகுதியெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப பின்தங்கிய பகுதி தான். அதனால் வந்து அங்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு நிறைய நம்முடைய பங்களிப்பு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு மாநில அரசு பார்த்தீங்கன்னா நிதி சுமை நல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றிய அரசுலேருந்து வர வேண்டிய நிதி வரல. கடுமையான ஒரு போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்மளுடைய சுகாதாரத்துறை மருத்துவ இதாக சார்ந்ததான்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு நிதிச்சுமை இருக்குது மாநில அரசாங்கத்துக்கு. செய்ய நினைக்கிறாங்க, ஆனால் வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ நம்ம போய் அந்த கோரிக்கையில் கொடுக்க தான் செய்கிறேன். அதில் கொஞ்சம் கொஞ்சம் தொய்வு இருக்குது. ஸோ ஆனால் என்னென்னா என்ன பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு 5 வருஷத்தில் வந்து ஒரு 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 வித்தியாசமான இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நம்ம ஒரு நல்ல பேர் எடுக்கணும். நான் யாருனே சொல்லியிருக்கேன், அட்லீஸ்ட் பாஸ் மார்க் 40 விழுக்காடு அந்த பாஸ் மார்க்னாச்சும் எடுத்துடணும். அதுக்குண்டான ஒரு இது. சரி, வைகோ பையன் வந்து இருந்தாரியா, நல்லா பண்ணாரியா, முடிஞ்ச வரைக்கும் பண்ணாரியா அப்படிங்கிற ஒரு இதை வந்து உருவாக்கணும். அது நகர மக்கள் மாத்திரம் கிடையாது, கிராமத்தில் இருக்கிற மக்களும் அது நினைக்கிற மாதிரி என்னுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நோக்கி தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். இனியும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. நான் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே திருச்சி விமான நிலையத்துக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை, கிட்டத்தட்ட 99 விழுக்காடு விமான விரிவாக்கம், அந்த ஓடுதல் விரிவாக்க பணிகள் முடிஞ்சிருச்சு. நான் இந்த 8 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே பணிகள் அது முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட 99 விழுக்காடு பணி முடிச்சிட்டோம். அதே வந்து நல்லா நிறைய பேர் பாராட்டுறாங்க. அதே நேரத்தில் விமான நிலையத்துக்கு வந்து கூடுதல் விமான சேவைகள், உள்நாட்டு விமான சேவை இப்போ கூட சென்னை திருச்சி வந்து முன்னாடி இண்டிகோ ஒன்று தான் இருந்தது, இப்போ ஏர் இண்டியா வந்துருச்சு. பாதிக்கு அறிவிச்ச அன்னைக்கே பாதி ஃபேர் டிக்கெட் விலை இறங்கிருச்சு. 2500 ரூபாய்க்கு டிக்கெட். இது நீங்கள் பஸ்ஸில் போனாலே 2000 ரூபாய் கேட்குறாங்க. 2500 உங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு. அதே நேரத்தில் வந்து இப்போது டெல்லி திருச்சி அதுவுமே பேசி இன்னைக்கு தான் அமைச்சர் சந்திச்சேன் நான். நம்ம விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு சந்திச்சேன் நான். அவர் தொடர்ந்து என்னை பார்த்தாலே சரி திருச்சிக்கு ஏதோ கேட்க போகிறாங்கன்னு நினச்சி அப்புறம் இன்னைக்கு கூட பேசி கண்ணு முன்னாடி ஃபோன் பண்ணார். இந்த இங்கே டெல்லியில் இருக்கிற விமான நிலைய அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி, நீ யாருக்குன்னு 2-3 வாட்டி சொல்லிட்டேன், எம்பியை பக்கத்தில் தான் இருக்கிறாரு, தயவுசெய்து வந்து இமீடியட்டாக நம்ம பண்ணி ஆகணும். ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து அவங்க ரெடியாக விமானம் தயாராகிடுச்சு அவங்களுக்கு. நம்ம அந்த ஸ்லாட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க இங்கேருந்து டெல்லியிலேருந்து திருச்சிக்கு வந்துடும். நானும் அந்த முதல் விமானத்தில் போகணும்னு நினைக்கிறேன், எம்பி கூட போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடந்த விஷயம் இருந்தது. ஸோ அதே நேரத்தில் நகாய் நம்ம நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்க மூலிமா திருச்சி சுற்றி இருக்கிற அந்த அந்த ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் பல வருஷமாக சில வேலைகள்லாம் நடக்காமல் இருக்குது. உதாரணம் ஜி கனர் சந்திப்புன்னு ஒன்று இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட 15 வருஷமாக பொறுத்த வரைக்கும் அது ஒரு விபத்து பகுதியாகி அங்கே வந்து என்ன ஒரு ஒன்மையாக தான் இருக்குது. இன்னொரு சர்வீஸ் ரோடு பொறுத்த வரைக்கும் ஒரு சைடில் தான் இருக்குது, இன்னொரு சைடில் வந்து சர்வீஸ் ரோடே கிடையாது. ஸோ இந்த ஒரு ரோட்டில் வந்து 2 சைடும் வர்றதுனால டெய்லி ஒரு விபத்து, உயிரிழப்புகள் நடக்குது. 15 வருஷமாக இருக்குது. அங்கே நீதிமன்றத்துக்கும் நம்ம அதுக்குண்டான வழக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ அது ஏன் அது இனியும் செயல்படுத்தலைன்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்து ரயில்வேஸ் கிட்ட இருந்து பேசி, ரயில்வேஸ் வந்து அந்த நிலத்தை வந்து தானம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இன் பிரின்சிபல் ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. ரயில்வே அதிகாரிகள், நகாய் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி அதிகாரிகள் இவங்க 2 பேரை வச்சு சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இப்போ சர்வே வரைக்கும் போய் இப்போ டீட்டெயில்டு அந்த சர்வே ரிப்போர்ட் வரைக்கும் இப்போ கன்சல்டன்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லா பேப்பரில் ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, நம்ம தினமலர், தினகரன், தந்தி, எல்லா தினமணி எல்லாத்துலேயும் அந்த செய்தி வந்துருந்தது. மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க. 15 வருஷம் நடக்காத வந்து நம்முடைய எம்பி வந்து இதை கிட்டத்தட்ட அதை சாதிச்சிருவாருங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுருக்கு. அதே நேரத்தில் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் நான் வந்து என்னென்னா ரயில்வே சம்மந்தமாக அதே மாதிரி சில என்னால் முடிஞ்ச வரைக்கும் விஷயங்கள் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் இது ஒரு எம்பியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் ஏர்போர்ட்டு, ஹைவேஸு, ரயில்வேஸு ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய சார்ந்த சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம ஓரளவு கொண்டு போகலாம். ஆனால் லோக்கல் பிரச்சனைகள், லோக்கலில் சுகாதார பிரச்சனைகளுக்கு, ரோடு பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை, இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள் இவங்க பண்ண வேண்டிய இருந்தாலும் எனக்கு கம்ப்ளைண்ட் வரும்போது அது சார்ந்த சட்டமன்ற உறுப்பினருக்கோ இல்லாட்டி அந்த இதுக்கு நான் கவனத்துக்கு கொண்டு போகிறேன். நான் டெல்லிக்கு நீங்கள் புதுசுன்னு சொல்கிறீங்க, இங்கே வந்தால் இங்கே இருக்க மொழி, ஒரு உணவு, இங்கே இருக்க கிளைமேட்டு, இதெல்லாம் உங்களை வந்து ஒரு அந்நியமாக ஃபீல் பண்ண வைக்குதா, இல்லை அடாப்ட் ஆகிட்டிங்களா டெல்லிக்கு? இது எப்படின்னா நான் இப்போது அரசியலுக்காண்டி நான் இன்றைக்கி டெல்லியில் இருக்கிறேன். நான்
இதுக்கு முன்னாடி நான் வந்து என் பையன் வந்து உங்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பேன். அவன்கிட்ட அவர் டென்னிஸ் ஒரு இதில் வந்து ஒரு அதில் போட்டியில் வந்து ஈடுபட்டிருந்தார். ஆல் இண்டியா லெவலில் அவன் வயசு அன்னைக்கு வந்து 12 வயசு இருக்கும்போது தமிழ்நாடுடைய நம்பர் 1 இருந்தாப்புல, ஆல் இண்டியா லெவலில் டாப் 10 இருந்தாப்புல. அப்போ நாங்கள் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் வந்து டூர் போவோம். நாங்கள் மாதத்தில் எப்படியும் 15 நாள் நாங்கள் சுற்றுப்பயணத்தில் தான் இருப்போம். டோர்னமெண்ட் சுற்றுப்பயணம். நீங்கள் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து ஆரம்பித்து மேலே டேராடூன் வரைக்கும் நாங்கள் வந்து எல்லா போகாத ஊரே கிடையாது, எல்லா ஊர்லேயும் நாங்கள் கலந்துக்குவோம். நாங்கள் அப்படி வரும்போது என்னென்னா, நீங்கள் ஆந்திரா நீங்கள் தமிழ்நாடு தாண்டி கொஞ்சம் ஆந்திரா விட்டு பாதி தூரம் வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி தான் இது பண்ணுவாங்க, செய்வாங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு டாக்ஸி டிரைவர், ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட போனாலுமே நீங்கள் அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் ஓரளவு சொன்னால் புரியாது, ஏதோ சமாளித்து நாங்கள் போவோம். நாங்கள் அது பெரிய ஒரு சவாலாக இருந்தது. அதுவுமே இங்கே சில இடங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வட மாநிலங்கள் இருக்கவங்க எப்படி உங்களுக்கு ஹிந்தியால் இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி ஹிந்தி தெரியாமல் இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் ஏதோ நம்ம வந்து தேச விரோதம் ஒரு செயல் ஈடுபட்டிருக்கிற மாதிரி எப்படி இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட என்னென்னா, நான் பேசிட்டு வந்திருக்கேன். 2 பேரண்ட்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. இவங்க வந்து இந்த மதராசி, இவங்க ஹிந்தி தெரியல, இவங்கெல்லாம் வந்து தேசத்துக்கு விரோதமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் கேட்காத நினைக்கிறேன், அவன் காதில் கேட்குது. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது படுது. நான் சில இடங்களில் சொல்லுவேன், நான் எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் இருக்குது, நமக்கு ஹிந்தியும் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ஆங்கிலம் இருக்குது, ஆங்கிலம் வச்சு நாங்கள் சமாளிச்சுக்கணும். மேக்ஸிமம் இந்த கூகுள் வச்சு சமாளிப்போம், நாங்கள் செய்வோம். ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும்னா, நீங்கள் வந்து அதை நம்ம என்ன சொல்லணுமோ, நீங்கள் ஆங்கிலத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு தொடர்பு மொழியாக வைங்கன்னு சொல்கிறேன். உலகத்துக்கு ஒரு தொடர்பு மொழியாக இருக்கணும், இங்கே இந்தியாவுக்கு ஒரு தொடர்பு மொழியாக இருக்கணும். ஏன் இங்கே இருக்கிற யூபியில் பீகாரில் இருக்கிற பசங்க இன்றைக்கி யாருன்னா, அவங்களுக்கு ஆங்கிலம் தெரிகிறது நல்லது, எல்லாம் படிக்கிறாங்க, செய்கிறாங்க. இன்றைக்கி வெளிநாடுகள் போகிறாங்க, ஒன்று தனியார் இதில் போகிறாங்களே, தொழில் ரீதியாக போகிறாங்க, செய்கிறாங்க. ஆங்கிலம் நல்லது தான் இருந்தது. ஆனால் இங்கே இருக்கிற பாஜக வந்து தலைவர்கள் தெற்க வந்து அதை பேச மாட்டேங்கிறாங்க. வடக்கு நடக்கிற பிரச்சாரம் என்னென்னா, ஆங்கிலம் எதுக்கு நமக்கு, ஆங்கிலம் ஒரு அந்நிய மொழி, அந்நியர்கள் கொண்டு வந்த மொழி, இது எதுக்கு நமக்கு, ஆங்கிலம் இருக்கவே கூடாது, இந்த நாட்டில் ஆங்கிலம் இருக்கவே கூடாதுன்னு ஒரு பிரச்சாரம் வைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அங்கே வைக்கிற பிரச்சனை நான் ஒன்று சொல்கிறேன் என்னன்னா, பாஜக காரங்க இருக்க தலைவர் இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்களா, அவங்க வீட்டு பசங்கள்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சுட்டு இருக்காங்க. படித்து முடிச்ச பிறகு யூகேக்கோ யூஎஸ்க்கோ காலேஜுக்கு மேற்படிப்புக்கு போயிடுறாங்கங்க. இப்போ நான் வந்து இப்போ தமிழ்நாடு பாஜக தலைவர்கிட்ட அவங்க ஒரு பிரச்சாரம் வைக்கிறாங்களா, திராவிட இயக்க வீட்டு பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்கன்னு நான் இங்கே கேட்குறேன். நான் அதாவது வந்து உங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் ஆங்கிலம் படிக்கணும், செய்யணும், வெளிநாடு போகணும், சாதாரண வீட்டு பசங்க ஆங்கிலம் படிக்கக்கூடாது. நான் இதுங்க வைக்கிறேன், நான் டெல்லியில் தான் வச்சேன். நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி நான் பேசுறேன், ப்ரெஸ் மீட்டில் நான் கேட்டேன். நான் அமித்ஷா அவர்கிட்ட கேட்குறேன், நான் அந்த கேள்வி கேட்குறேன். தமிழ்நாடு பாஜக தலைவர்கிட்ட பிரச்சனை நான் கேட்குறேன். நான் நீங்கள் மூணாவது மொழி ஏன் கற்றுக்கூடாதுன்னு சொல்கிறீங்கள, நான் அதே சொல்கிறேன். ஆங்கிலமே வேண்டாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே வட மாநிலங்களில் ஆங்கிலத்தை எடுத்துட்டு யூ ரீப்ளேஸ் இங்கிலீஷ் வித் ஹிந்தி, அதான் நினைக்கிறாங்க அவங்க. அந்த மும்மொழி திட்டத்தில் வந்து அவங்க இதுதான் அவங்க வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே குழந்தைங்க வந்து இன்னொரு மொழி படிச்சுக்கிறதுனால அவங்க நல்லா முன்னேறுவாங்க, செய்வாங்க கிடையாது. இதில் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு சித்தாந்தத்தோடு அவங்க செயல்படுறாங்க. போன தடவை நம்ம அசம்பிளி எலெக்ஷனில் கூட நம்ம மதிமுக வந்து உதயசூரியன் சின்னத்தில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி கணேசமூர்த்தி அண்ணனும் வந்து உதயசூரியன் இருந்தார். நீங்கள் குறிப்பாக இந்த தடவை வேணாம், கூட்டணியாக இருந்தாலும் கூட வேணாம், நமக்கு ஒரு தனி சின்னம் வேணும், சுயேட்சையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு என்ன காரணம்? முக்கியமான இதில் வந்து நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. உதயசூரியன் சின்னம் வந்து எப்படின்னா, எங்கள் ஐயா அந்த சின்னத்தில் போட்டி போட்டிருக்கிறார். திமுகவில் கிட்டத்தட்ட அவர் 18 வயசுலேருந்து அவர் அரசியலுக்கு வந்ததே திமுக. நாங்கள் காங்கிரஸ் குடும்பம், தாத்தா வந்து காங்கிரஸ், பாரம்பரியமாக ஒரு காங்கிரஸ் குடும்பம். அவர் அன்னைக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சு, டாக்டர் கலைஞரையாவுடைய பேச்சு, இதில் அவர் இதாகி அவர் கம்ப்ளீட்டாக வந்து என்னன்னா அந்த தமிழ் மொழி பற்றுனால வந்து அவர் வந்தார். முதல்ல அவர் திமுக அத்தனை கிட்டத்தட்ட 30 வருஷம் மேலே வந்து திமுகவில் இருந்தார். திமுக வந்து உயிர் அவருக்கு. கருப்பு சிவப்பு அந்த வேஷ்டியும் சரி, அந்த உதயசூரியன் சின்னமும் உயிராக இருந்தது அவருக்கு. அதனால் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த இதில் எந்த இதுவுமே இது கிடையாது, நாங்கள் மதிக்கிறோம், செய்கிறோம். ஆனால் நீங்கள் இன்னொரு கட்சி இதில் நிற்கணும்னா நான் ராஜினாமா பண்ணும் முதல்ல. கரெக்ட். நான் மதிமுகவில் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு ராஜினாமா கடிதத்தை நான் கொடுக்கணும். நான் திமுகவில் வந்து நான் உறுப்பினரை செய்கிறேன்னு சொல்லி நான் உறுப்பினர் கார்டு வாங்கணும். கார்டை வாங்கிட்டு நான் திமுக உறுப்பினர் ஆகி நான் இது பண்ணணும். அது வந்து என் மனசாட்சிக்கு பொறுத்த வரைக்கும் நான் இன்ஃபேக்ட் நான் சட்டமன்ற தேர்தலே பொறுத்த வரைக்கும் நான் போட்டியிடுறதுக்கு விருப்பம். தேர்தல் அரசியலே வேண்டாம்னு நினைச்சேன் நான். அந்த ஒரு இதில் பொறுத்த வரைக்கும் எதுக்கு நமக்கு நம்ம அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு நிர்பந்தம் வந்தால் கூட நம்ம நிற்க வேண்டியதாயிருமே அப்படிங்கிறது அதுவும் ஒரு காரணம். பொதுவாக தேர்தல் அரசியல் எனக்கு பிடிக்காது, இதுவும் ஒரு காரணமாக இருந்தது. எனக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்தது. அதுங்கும்போது எனக்கு வந்து நம்ம நின்னா நம்ம வந்து நம்ம சொந்த சின்னத்தில் தான் நிற்கணுங்கிறது. மற்றபடி எங்களுக்கு வந்து உதயசூரியன் சின்னத்து மேலெல்லாம் ஒரு இதெல்லாம் கிடையாது, நாங்கள் மதிக்கிறோம். அது பேரறிஞர் அண்ணா கண்ட சின்னம். எங்கள் ஐயா, எங்கள் தலைவர் வைகோ வந்து அவங்க உதயசூரியன் நின்று போட்டி போட்டிருக்கிறார்.
இப்போ வந்து அந்த சுயேட்சை வேட்பாளராக நீங்கள் ஜெயிச்சு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது இங்கே அதனால் வந்து உங்களுக்கு பேசும் வாய்ப்புகள் குறைய வாய்ப்பு இருக்கா? இது வரைக்கும் எத்தனை தடவை பேசியிருக்கீங்க பார்லிமெண்ட்டில்? கிட்டத்தட்ட நான் இந்த ஒரு 8 மாசத்துல ஒரு 7 வாட்டி பேசியிருப்பேன். நான் 7 வாட்டி பேசியிருப்பேன். நான் நிதிநிலை அறிக்கையில் பேசியிருக்கிறேன், அரசியல் சாசன சட்டத்தை அந்த விஷயம் அந்த இதில் நான் பேசியிருக்கிறேன். நான் 0 வார் கிட்டத்தட்ட 2-3 இதில் நான் பேசியிருக்கிறேன். நான் ரயில்வே பட்ஜெட்டில் நான் பேசியிருக்கிறேன். நான் அதே மாதிரி விவசாயத்துக்கு உண்டான அந்த மானிய கோரிக்கையில் நான் பேசியிருக்கிறேன். நான் அதனால் அதில் வந்து நான் இப்போ நான் ஒரு திமுக உறுப்பினராக இருந்திருந்தா வச்சுக்கோ, என்னென்னா அவங்க திமுகக்குன்னு ஒரு பெரிய கட்சி, கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து உறுப்பினர்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விவாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் 20 நிமிஷம் கிடைக்கும், சில சமயம் 40 நிமிஷம் கிடைக்கும். அப்புறம் பிரிச்சுருவாங்க. அவங்க கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர் இருக்கிறாங்க. ஸோ என்ன ஒரு 3 பேர் 4 பேர் பேசுவாங்க. சில பேருக்கு 10 நிமிஷம் கிடைக்கும், சில பேருக்கு 15 நிமிஷம், சில சமயம் 5 நிமிஷம் அவங்களுக்குள்ளே ஒதுக்கிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு இயக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு 4 நிமிஷம் கொடுப்பாங்க, 5 நிமிஷம் கொடுப்பாங்க. நம்ம ஓவராக அட்டாக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அட்டாக் பண்ணும்போது அந்த 5 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகும், 4 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். அதை டக்குன்னு மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. அது நீங்கள் திமுகவில் 10 நிமிஷம் கொடுத்தாலுமே அட்டாக் ஓவர் ஆகும்போது அது 7 நிமிஷம் டக்குன்னு இது பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து எனக்கு ஒரு சின்னத்தில் போட்டி போட்டு ஒரு தனி இயக்கத்தை நான் இது பண்ணுறதுனால எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. அது நாளடைவில் என்னென்னா, நாளைக்கு நல்ல தம்பி நல்லா பேசுகிறாப்புல, அவங்க நம்ம சார்பாக ஒரு 5 நிமிஷம் கொடுக்கலாமேன்னு நினச்சி திமுக தரப்போ இல்லாட்டி காங்கிரஸ் தரப்போ கூட கொடுக்கலாம். எனக்கு சரி நல்லா பேசுகிறாங்க, நான் போய் கேட்டு எனக்கு கூடுதலாக ஒரு 5 நிமிஷம் உங்கள் இதுலேருந்து கொடுங்கன்னு சொன்னால் கூட எனக்கு ஒதுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த உங்கள் கைப்பட்டையில் நம்ம மதிமுகவுடைய கொடி, இது என்ன ஒரு அடையாளமாக இதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க சார்? இது வந்து கட்சியோட அடையாளம். எங்களுடைய இது நாங்கள் இழந்துட்டோம். அங்கீகாரம் வந்து அரசியல் அந்த அங்கீகாரம் வந்து நாங்கள் இழந்துட்டோம். நாங்கள் அந்த இழந்ததுனால கட்சிக்காரங்க மத்தியில் ஒரு இது இருக்குது. அப்போது நான் எப்பயும் வேஷ்டி கட்டுற பழக்கம் எனக்கு கிடையாது. இருந்தால் கரை வேட்டி கட்டி. ஆமாம், இல்லை வேஷ்டி கட்டுற பழக்கம் கிடையாது. வேஷ்டி கட்டுற பழக்கம் இருந்ததுன்னா நான் அந்த கரை வேஷ்டி கட்டியிருப்பேன். நான் அப்போ ஏதோ ஒரு அடையாளம் இருக்கணும் இல்லையா? இந்த இயக்கத்தை சார்ந்தவன், இந்த இயக்கத்துக்காக நான் பேசுகிறேன் அப்படிங்கிற போது நான் எப்படி யோசித்தேன். நான் சரி பேட்ச் போட்டால் தெரியாது, இதாக இருக்கும். அப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி கைப்பட்டன்னு ஒரு கட்டிக்கிட்டானா அது இதாக இருக்கும், பிரதானமாக இருக்கும். வேஸ்டில் கட்டினா கூட தெரியாது. ஆமாம், இது இதாக தெரியும். இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் என்ன அடையாளங்க சொன்ன அந்த பட்டை கட்டிட்டு ஒருத்தர் போகிறான் பார்த்தீங்களா, அவன் தாங்க அவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வடமாநில எம்பிஸை பொறுத்த வரைக்கும் இதை அறிமுகப்படுத்த யாரையும் உங்களை பற்றி சொல்லிட்டாங்க, பட்டை கட்டிட்டு இருப்பார் அவருன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. என்கிட்ட நல்லா பழகுவாங்க. நீங்கள் அது இன்னாருடைய மகன் தெரியும் போது அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறாங்க இது இதுக்காண்டி எந்த இயக்கம், எந்த ஊர், எதுக்காண்டி இதை கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கடைசி வரும்போது இன்னாருன்னு வரும்போது அப்படியா அவருடைய இயக்கமா அவருடைய இதான்னு சொல்லிட்டு, ஏன்னா எம்டிஎம்க்கு யாருக்கு தெரியாது, வைகோ கட்சியா டக்குன்னு உடனே அவங்களுக்கு புரிஞ்சிடும். அவங்களுக்கு இது என்ன கட்சிக்காரங்களுக்கு எங்களுடைய மதிமுக கட்சிக்காரங்களுக்கு நான் பேசும்போது அந்த டிவியில் அந்த ஸ்க்ரீனில் தெரியும் போது அவங்க கிடைக்கிற சந்தோஷம் அந்த அளவே கிடையாது. அது வந்து நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் தமிழ்நாட்டுக்கு போய் அவங்களுடைய பேசும்போது செய்யும்போது பார்க்கும்போது நான் இதை பேசும்போது என்னுடைய இந்த இதை பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெருமை. அவங்களுக்கு இது அவங்களுக்காண்டி. இப்போ சார் இந்த டீலிமிட்டேஷன் வந்து முதல்ல வந்து இப்படி ஒரு அஜெண்டாவே எங்கள்கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் வைக்கப்படுது. இல்லாததை இவங்க உருவாக்குறாங்க திமுக கூட்டணி அப்படின்னு முதல்ல ஒன்று வச்சாங்க. அப்புறம் அமித்ஷா கோயம்புத்தூரில் பேசும்போது தமிழகத்துக்கு குறையாது, கூட தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு அப்போது அது ஒரு அஜெண்டாவில் இருக்குன்றது மாதிரி ஒத்துக்கிட்டாரு. இப்போ ஆக்சுவலாக வந்து இதை வந்து பெரிய இஷ்யூவாக நம்ம எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க இல்லைன்னு சொல்லும்போது, குறையாதுன்னு சொல்லும்போது நம்ம தொடர்ந்து போராடுறதுக்கு என்ன காரணம்? இது உங்களை மாதிரி பத்திரிகை தோழர்கள் நண்பர்கள் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. அதுதான் அவர் அமித்ஷா வந்து சொல்லிட்டார் இல்லையா, தமிழ்நாட்டுக்கு வந்து குறைய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் அப்புறம் இது அரசியல் ஆக்குறீங்களா? அப்போ திசை திருப்பதுக்காண்டி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கா, திசை திருப்பதுக்காண்டி நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே டெல்லியில் நான் ப்ரெஸ் கிட்ட தான் கேட்டேன். டெல்லிக்கு நிறைய பேர் தெரியல. அவங்களும் இதே மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்கிறாங்க பிஜேபி. இவங்க தமிழ்நாடு வந்து வேணே இதை பண்ணுறாங்க அப்படின்னு. நான் அவங்ககிட்ட ஒரே வார்த்தை கொண்டேன். அஃப்கோர்ஸ் அமித்ஷா அவங்க வந்து என்ன சொன்னார்னா, தமிழ்நாடுடைய அந்த பங்கு வந்து குறையாது, அது வந்து குறையாச்சு. ஆனால் ஒரே ஒரு கேள்வி நான் அவங்ககிட்ட கேட்ட ப்ரெஸ்காரங்கிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் என்னென்னா ஜனத்தொகை பெருக்கம் கூடியிருக்கு, அதுக்கு ஏற்றாப்புல வந்து நீங்கள் கூட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி கூடும் பொழுது நீங்கள் உத்தரப்பிரதேஷ், பீகார் அவங்களுடைய எண்ணிக்கைக்கு நிகராக ப்ரொபோர்ஷனட்டாக தமிழ்நாட்டுக்கு கூட்டுவீங்களா? அதுக்கு உண்டான விளக்கத்தை வந்து நம்முடைய பாஜக தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்களா? குறிப்பாக அமித்ஷா அவங்க சொல்லியிருக்காங்களா? என்னுடைய கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாடுடைய பங்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 543 லோக்சபா சீட்ஸ் இருக்குது. அதில் தமிழ்நாடுடைய பங்கு கிட்டத்தட்ட 7.18%, 7.2% வச்சுக்கோங்க, 39 சீட்டு.
நாளைக்கு இந்த 543 ஒரு 800 ஆக்குறாங்க வச்சுக்கோங்களேன், அதே 7.2% நமக்கு கிடைக்குமா? தட் இஸ் மை கொஸ்டின். அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து அவங்ககிட்ட வரல. அதுதான் நமக்கு பிரச்சனை. இன்னைக்கு என்னன்னா 39 சீட்டை எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு அவங்க நம்மளுக்கு கண்டுக்கிறது கிடையாது. அவங்களோட எண்ணம் என்னன்னா, அவங்களுடைய அந்த ஹிந்தி பெல்ட் இதுல வந்து பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கையை கூட்டிட்டானா நாளைக்கு கேரளா, ஆந்திரா, நீங்க கர்நாடகா, தமிழ்நாடு, நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்கப்பா, நாங்க இந்த சீட்டை எங்களுக்கு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உண்டான பாலிசிஸ் நம்ம மக்களுக்கு அந்த வேணா நீங்க தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா ஒவ்வொருத்துக்கும் ஒரு தேவைகள் இருக்கு. சில தேவைகள் இருக்கு, சிலது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம், சிலது பண்ணணும்னு நினைக்கிறோம். அவங்கள பொறுத்தவரைக்கும் கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வட மாநிலங்களுக்கு அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்டுக்கு அதுக்கு உண்டான பாலிசிஸ், அதுக்கு உண்டான நிதி பண்ணிட்டு போயிடலாம். அவங்க இன்னைக்கே உங்களுக்கு தெரியும், நிதி பகிர்வுகளை பொறுத்த வரைக்கும் ₹1 நம்ம கொடுக்கல, 29 பைசா நமக்கு கிடைக்குது. அது நம்ம ஒன்றும் தப்பா சொல்லலாம். ஏன்னா நம்ம வளர்ந்த மாநிலங்கள் நம்ம கொடுக்குறோம், எல்லாரும் வளரணும். இந்தியாங்கிறது ஒரு ஒன்றுபட்ட பல மாநிலம் சேர்ந்த ஒரு நாடு, எல்லாரும் முன்னேறணும், பீகாரில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் எத்தனை வருஷங்கள் நம்ம இதே கொண்டு போகிறது. இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டானா நாளைக்கு இந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் நமக்கு டைல்யூஷன் ஆயிரும். அதாவது என்னன்னா ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட்ஸ், நான் சதர்ன் ஸ்டேட்ஸ் நார்தன் ஸ்டேட்ஸ்னு சொல்லலை, நான் பொதுவாக சொல்ல ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட்ஸ் சொல்கிறேன். நீங்கள் நார்த்தில் கூட 1 or 2 ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வந்து அவங்களும் நம்மளுடைய நாட்டுக்கு வந்து வளர்ச்சிக்கு பங்களிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட்ஸுக்கு வந்து பனிஷ் பண்ணுற மாதிரி, பெனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை நீங்கள் குறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, டீலிமிட்டேஷன் இஃப் இட் இஸ் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் பண்ணீங்கன்னா, பண்ணிட்டு அதே நேரத்தில் ஜனத்தொகையை குறைக்காம இன்னைக்கு வந்து ஜனத்தொகையோட பெருக்கத்தினாலையும் இன்னைக்கு நாட்டுக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்க சில மாநிலங்கள் இருக்கிறாங்க, வளர்ச்சி குறைவா பின்தங்கிய மாநிலங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் பரிசு கொடுக்குற மாதிரி இந்த கூடுதல் இந்த எம்பி சீட்டை வச்சுக்கோ. நீ நாளைக்கு வந்து அப்போ கூடுதல் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது நாளைக்கு அவங்களோட எம்பிஸ் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க வச்சுக்கோ, அந்த மாநிலம் ஒரு டிமாண்ட் வச்சுருந்தா அவனுக்கு மரியாதை கொடுப்பாங்களா, தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு மரியாதை கொடுப்பாங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. நீ நல்லா உங்கள் நாட்டுக்காக நல்லா அதாவது பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா அவங்களுக்கு பனிஷ் பண்ணுறது, நான் பர்ஃபார்மன்ஸ் வந்து நீ ரிவார்ட் பண்ணுற மாதிரி. தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா சமீப சில மாதங்களாக கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அதாவது அடிக்கடி பாலியல் குற்றங்கள் நிறையா நடக்குது அப்படின்னு, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், நிறைய கொலைகள். இப்போ கூட பட்டியல் போட்டிருக்காங்க ஜூனியருடன் தினமலர்லாம். இந்த சமீப ஒரு 30 நாள் எவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. போதை பழக்கம் நிறையா போயிட்டுருக்கு, கஞ்சா இந்த மாதிரி பொருள், குட்கா இது மாதிரிலாம் போயிட்டுருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கூட்டணி கட்சியாக சில இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இப்போ 1-2 இடத்துல சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, சிபிஎம் கூட 1-2 இடத்துல அதிருப்தி தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இதில் மதிமுக இதை வந்து கண்டிக்கிறத முழுமையாக நீங்கள் வந்து திமுகவுக்கு இதாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய ஒரு ஜனநாயக நாட்டில் உங்களுடைய என்னதான் கூட்டில் இருந்தாலும் தவறுகள் நடக்கும்போது நீங்கள் சுட்டி காமிக்காமல் இருக்கிறீங்கன்னு உங்களுடைய கேள்வி வருது. அதான் உங்களுடைய கேள்வி. அதான் நான் ஒரு கம்பேரிட்டிவ் பேசிஸ் தவறுகள் நடக்கலன்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டிலையும் தவறுகள் நடக்குது. ஆனால் அந்த தவறுகள் அந்த பிரச்சனை நடக்கும், அதுக்குள்ள நடவடிக்கையை ஓரளவு எடுக்கிறாங்க. நீங்கள் இப்போ நைட்டு 10 மணி ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணி ஆகுதுங்க டெல்லியில். போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், நீங்கள் ப்ரெஸ்ஸு எல்லாரும் சேர்ந்து தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதிகமாக க்ரைம் நடக்கிற ஒரு மாநகரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகம் வந்து டெல்லி தான். உங்களுக்கு இன்றைக்கி பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு கிடையாது. வாரத்தில் எப்படியோ 1 நாள் 2 நாள் துப்பாக்கி சூட் நடக்குதுங்க. எப்படி நீங்கள் பாம்பேயில் அந்த கேங்ஸ்டரிசம், நீங்கள் 90களில் 80 90 கேங்ஸ்டரிசம் இருந்தது, தாதாக்கள் இருந்தாங்க, இன்டர்நேஷனல் தாதாஸ் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அதே இது டெல்லியில் இருக்காங்க. வெளிநாடுகள்ல இருந்து இங்கே வந்து குற்ற சம்பவங்களை வந்து நிகழ்த்துற ஒரு தாதாக்கள் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு அதே நேரத்தில் வந்து இங்கே பெண்களுக்கு எதிரான இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அளவே கணக்கே கெடுக்க முடியாது. டெய்லி நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் அவ்வளோ ஒரு கிரைம். இது யார் கட்டுப்பாடில் இருக்குன்னா, நீங்கள் ஆம் ஆத்மி இது வரைக்கும் ஆம் ஆத்மி ஆட்சியில் இருந்தாலுமே காவல்துறை பொறுத்த வரைக்கும் இங்கே பாஜக ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பாஜக தான் இங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க. கடந்த 10 வருஷம் பொறுத்த வரைக்கும் காவல்துறை பொறுத்த வரைக்கும் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அது அவ்வளோ மோசம் இங்கே பொறுத்த வரைக்கும், டெல்லியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அதோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் மற்ற மாநகரங்கள், நீங்கள் மற்ற பெங்களூராக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு கல்கட்டா, நீங்கள் பாம்பே கம்பேர் பண்ணும்போது சென்னை மாநகரம் பொறுத்த வரைக்கும் அங்கேயும் தவறுகள் நடக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி தானே உங்களுக்கு. அதே நேரம் நீங்கள் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் எடுத்துட்டா கூட நீங்கள் அந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்களுக்கு இருக்க, அது ஒன்றிய சார்ந்த ஒரு ஸ்தாபனம் தான். அவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடும் சரி, சென்னையும் சரி, தமிழருக்கு பிற நகரங்கள் பொறுத்த வரைக்கும் மற்ற இந்தியாவில் குறிப்பாக வட மாநிலம் கம்பேர் பண்ணும்போது கிரைம் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது.
ஸோ அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அப்போ நான் தலைவர் வைகோவாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு தடவை தவறு நடக்கும்போது தமிழக அரசு காவல்துறை இதில் கவனம் செலுத்தணும் தான் நாங்கள் அறிக்கைகள் கொடுக்குறோம். அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கிறாங்க. 24 மணி நேரம் 48 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த சம்மந்தப்பட்ட நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்குண்டான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறாங்க. எடுக்கலன்னு சொல்லும்போது நீங்கள் கடந்த ஒரு ஆட்சியில் பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது. தவறுகள் நடந்தோம், அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்காமல் எதிர்க்கட்சிகள் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த பிறகு ஒரு நிர்பந்தத்தில் அந்த அரசாங்கம் இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாங்க. இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ அதனால் பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்ல தான் செய்கிறோம். போதைப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லாவே தெரியும், நீங்கள் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் இட் இஸ் அ பேன் இந்தியா ப்ராப்ளம். இன்னைக்கு ட்ரக்ஸ் பொறுத்த வரைக்கும், அதுமாதிரி சிந்தட்டிக் ட்ரக்ஸ், இன்னைக்கு ஒரு காலத்தில் கஞ்சான்னு அதுதான் போதைப் பொருள்னு இருந்தது. இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு. இன்னைக்கு நீங்கள் அன்னைக்கு ஹிந்து இதில் நாளிதழில் வந்து ஒரு பார்த்தேன் நான், ரொம்ப எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க, ஸ்கூல் பசங்க இன்னைக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஷாக்காக இருந்தது. நம்ம நினைப்போம் 9th 10th 11th நினைப்போம், இன்னைக்கு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட். அது வந்து முக்கியமாக அந்த டேட்டா போட்டிருந்தாங்க. இதில் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களும் இதில் பாதிப்பாக இருக்குது. குறிப்பாக பஞ்சாப், கேரளா, பக்கத்தில் கேரளா அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து பேன் இந்தியா ப்ராப்ளம். இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எங்கேருந்து வருது? கஞ்சாங்கிறது நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கொண்டு வரான். இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகள்லேருந்து வருது. உங்களுக்கு ஆப்கானிஸ்தான், உங்களுக்கு பாகிஸ்தான், இந்த பார்டர்ஸ் இல்லை கடல் மூலியமாக வருது உங்களுக்கு, இல்லை நம்மளோட ராஜஸ்தான் பஞ்சாப் பார்டர்லேருந்து ட்ரோன் மூலியமாக கொண்டு வராங்க. அது கட்டுப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு இருந்தது? இதெல்லாம் உங்க தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்றாங்க சிந்தட்டிக் ட்ரக்ஸ், எங்கிருந்து வருது? இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது மாநில அரசுக்கு அந்த கடமை இருக்கு, தமிழ்நாடு இருக்க காவல்துறைக்கு அந்த கடமை, அதோட முக்கியமான கடமையை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு இருக்கு. இது வந்து இரும்பு கரம் கொண்டு இது உடுக்கணும் வந்தது. இது வந்து நம்மளுடைய நாடு மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய மாணவர்கள் இளைஞர் சீரழிக்கிற ஒரு சமுதாய ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை, நாடு தழுவிய பிரச்சனை. தமிழ்நாடு மாத்திரம் என்ன, நம்ம சகோதரர் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமா இது பேசுறாரு. பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் போதை இது இல்லையான்னு கேட்கிறேன் நான். போதைப் பொருள் பழக்கம் கிடையாதுன்னு கேட்கிறேன். ஜாஸ்தியா இருக்கு, இன்ஃபேக்ட் ஜாஸ்தியா இருக்கு. உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான்ல ஜாஸ்தியா இருக்கு. ராஜஸ்தான்ல இருந்தா மேக்ஸிமம் இந்த ட்ரோன் மூலியம், என்ன பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா தீவிரப்படுத்திட்டாங்க, நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்ததுனால வரல. ஆனால் ராஜஸ்தான்ல இருந்து நிறைய இப்போ உள்ள வந்துட்டு இருக்கு, ட்ரோன் மூலியமா வந்துட்டு இருக்கு. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் திமுக கூட்டணி அப்படியே இன்டாக்டாக இருந்து அப்படியே 40க்கு 40, 39 ப்ளஸ் பாண்டிச்சேரி 40 கொண்டு வந்தாச்சு. இப்போ 2026லையும் இதே கூட்டணி தொடருமா? எங்களுடைய அணி பொறுத்த வரைக்கும் வலுவாக இருக்குது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் சில நிறைய மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு இந்த மத ரீதியான ஒரு 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 அரசியல் அது தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது. ஏன்னா வந்து இது முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு அச்சம் கிடையாது. உங்கள் கலைஞர் ஐயா காலத்திலே இருந்தது. பட் இந்த அளவுக்கு வந்து ஒரு 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 மிருகத்தனமான ஒரு பலத்தோட ஒரு இதாக இருக்கிற ஒரு ஒரு பாஜக ஒன்றிய அரசில் இருக்காங்க. அவங்க நாளைக்கு தமிழ்நாட்டில் எப்படியாவது வேறொன்றுங்கிறது பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் நாங்கள் திமுகவோட நாங்கள் கூட்டணிக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட 8வது வருஷம் அந்த கூட்டணியில் இருக்கிறோம். அந்த எண்ணத்தோடு இனியும் நாங்கள் தொடர்ந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மாத்திரம் கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் இருக்கட்டும், இல்லாட்டி கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இல்லாட்டி காங்கிரஸ் இயக்கமாக இருக்கட்டும், எங்களுக்கு ஒரே ஒரு வாட் பைன்சஸ் டுகெதர்ங்கிறது, எங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கறது என்னென்னா, மதவாத பாஜக நாட்டுக்கும் கெடுது, தமிழ்நாட்டுக்கும் கெடுதல், அவங்க வந்துடக்கூடாது. அந்த ஒத்த கருத்து நாங்கள் இன்றைக்கி ஒற்றுமையாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு என்ன, எங்கள் அணி வலுவான அணி, நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்புங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய அருமையான நேரத்தை எங்கள் ஐபிசி தமிழுக்காக கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தன்வி பொட்டிக், குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ், இப்போது சென்னை, காரைக்குடி மற்றும் மதுரையில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.